அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2026 திருவிழாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகளுக்கு இடையேயான 15வது லீக் போட்டி T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு த்ரில்லர் போட்டியாக அமைந்துவிட்டது. டாஸ் வென்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தங்கள் சொந்த மண்ணில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதிரடி ஆட்டக்காரர் ஃபின் ஆலன் வெறும் 8 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே எடுத்து தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனால் அதன் பிறகு கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே மற்றும் இளம் வீரர் ஆந்திரஷ் ரகுவன்ஷி ஆகியோர் ஜோடி சேர்ந்து லக்னோ பந்துவீச்சாளர்களை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டனர். ரஹானே தனது அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தி அபாரமான ஷாட்களை ஆடினார். அவர் வெறும் 24 பந்துகளில் 41 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். மறுமுனையில் ஆந்திரஷ் ரகுவன்ஷி மிக நேர்த்தியாக விளையாடி 33 பந்துகளில் 45 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். இவர்கள் இருவரும் இணைந்து 84 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது கொல்கத்தா அணிக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. இதன் பிறகு களமிறங்கிய ரிங்கு சிங் இந்த போட்டியில் சற்று ஏமாற்றம் அளித்தார். அவர் 7 பந்துகளை சந்தித்து 4 ரன்கள் மட்டுமே எடுத்து பெவிலியன் திரும்பினார். அந்த நேரத்தில் ஜோடி சேர்ந்த கேமரூன் கிரீன் மற்றும் ரோவ்மன் பவல் ஆகிய இருவரும் லக்னோ பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தனர். கேமரூன் கிரீன் 24 பந்துகளில் 32 ரன்கள் சேர்க்க, மறுமுனையில் ரோவ்மன் பவல் 24 பந்துகளில் 39 ரன்கள் குவித்தார். இறுதியில் கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் என்ற மிகச் சிறப்பான மற்றும் சவாலான ஸ்கோரை பதிவு செய்தது. 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி களமிறங்கியது. ஆனால் ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கொல்கத்தா அணியின் பந்துவீச்சாளர்கள் லக்னோ பேட்ஸ்மேன்களுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கத் தொடங்கினர். எய்டன் மார்க்ரம் 15 பந்துகளில் 22 ரன்களும், ரிஷப் பந்த் 9 பந்துகளில் 10 ரன்களும், மிச்சல் மார்ஷ் 11 பந்துகளில் 15 ரன்களும், நிக்கோலஸ் பூரன் 15 பந்துகளில் 13 ரன்களும், அப்துல் சமத் 4 பந்துகளில் வெறும் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். லக்னோ அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் கொல்கத்தா பந்துவீச்சாளர்களிடம் சரணடைந்தனர். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கிய ஆயுஷ் பதோனி தனி ஒருவனாக போராடினார். அவர் கொல்கத்தா பந்துவீச்சாளர்களின் சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு 34 பந்துகளில் 54 ரன்கள் குவித்து லக்னோ அணியின் நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருந்தார். ஆனால் அவரும் ஆட்டமிழந்த பிறகு லக்னோ அணியின் வெற்றி கனவு ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது என்றே அனைவரும் நினைத்தனர். கடைசி 4 ஓவர்களில் லக்னோ அணியின் வெற்றிக்கு 54 ரன்கள் தேவைப்பட்டது. களத்தில் இருந்தது முகுல் சௌத்ரி மற்றும் ஆவேஷ் கான். முகுல் சௌத்ரி சந்தித்த ஒவ்வொரு பந்தையும் மைதானத்திற்கு வெளியே பறக்க விடுவதிலேயே குறியாக இருந்தார். கொல்கத்தா கேப்டன் ரஹானே மற்றும் பந்துவீச்சாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். வெறும் 27 பந்துகளை மட்டுமே சந்தித்த முகுல் சௌத்ரி 2 பவுண்டரிகள் மற்றும் நம்ப முடியாத அளவுக்கு 7 இமாலய சிக்சர்களை விளாசி ஆட்டமிழக்காமல் 54 ரன்களை குவித்தார். ஆட்டத்தின் கடைசி ஓவர், கடைசி பந்து வரை நீடித்த இந்த அதீத பதற்றமான சூழ்நிலையில் இறுதிப் பந்தில் லக்னோ அணியின் வெற்றிக்கு ரன்கள் தேவைப்பட்ட போது முகுல் சௌத்ரி மிகவும் கூலாக அந்த வின்னிங் ரன்னை அடித்து லக்னோ அணிக்கு ஒரு வரலாற்று வெற்றியை தேடித் தந்தார். 20 ஓவர்கள் முடிவில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 182 ரன்கள் குவித்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நம்ப முடியாத ஒரு வெற்றியை பதிவு செய்தது. தோல்வியின் பிடியில் இருந்த லக்னோ அணியை ஒற்றை ஆளாக மீட்டெடுத்த முகுல் சௌத்ரியின் இந்த ஆட்டம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த பினிஷிங் இன்னிங்ஸ்களில் ஒன்றாக எழுதப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாயாஜால ஆட்டத்திற்காக முகுல் சௌத்ரிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த ஆட்டம் குறித்து உங்கள் கருத்துகள் என்ன? முகுல் சௌத்ரியின் இந்த அதிரடி பினிஷிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் துல்லியமான மேட்ச் அப்டேட்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்ததொரு அதிரடியான மேட்ச் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.